பாருங்க இந்த பள்ளத்தை பார்த்தீங்களா, வந்து திமுகவுக்கு வந்து கெட்ட பேர் உண்டாக்குறாரு இந்த கமிஷனர். அதான் இந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கு. எல்லா பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டாங்க நெருக்கி. ஆப்போசிட்ல பார்த்துட்டு இங்கே ஸ்மெல் வருதுங்கிறேன் நானு. விஜய் வந்து தனியா நிக்கிறதுனால கண்டிப்பா டிஎம்கே வர்றதுக்கு தான் வாய்ப்பு. டிஎம்கே வரக்கூடாது. டிஎம்கே வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. திரும்பவும் எந்த கட்சி தலைவரை பிடிக்கும்? விஜய்க்கு தான் போடுவேன். புதுசா வர்றவங்க நம்ப முடியாதுங்க, எங்களுக்கு தெரியும். நம்ம டீம் வந்து வேங்கை வயலுக்குள்ள போயிருந்தோம். வேங்கை வயலுக்குள்ள போறப்பவே ஆர்வம் அனுமதி வாங்கினாங்க. எலெக்ஷன் டைம் தானே சார். ஆனா நம்ம ஊருக்குள்ள போய் சில குடும்பங்கள்ட்ட வந்து பேசணும். பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது ஃபுல்லி செக்யூரிட்டி பிளேஸாக தான் இருக்கு. சரி, நாங்கள் இங்கே ப்ரொடக்ஷனோட தான் இருக்கோம். பட் அவங்களால வெளிப்படையாக வந்து பேச முடியல, பக்கத்தில் காவல்துறை இருந்ததுனால. பட் அந்த பகுதி மக்கள் நம்ம கிட்ட சொன்ன கருத்து என்னன்னா, விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் வீடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை சென்னை சில்க்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் பூமர் ஷர்ட்ஸ் அண்ட் தோத்திஸ். இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியோட கலைநிலவரத்தை தான் பார்க்க போறோம். புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, புதுக்கோட்டை, ஆலங்குடி, அறந்தாங்கி, திருமயம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியது புதுக்கோட்டை. மக்கள்கிட்ட கருத்து கேட்டுருவோம் வாங்க. 6 தொகுதிகளுக்கும் போக போறோம் வாங்க. என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் தீர்க்கப்படாம இருக்கு இந்த தொகுதியில? பிரச்சனை எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கு. பிரச்சனையில் இந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாத்ரூமே இல்லை. பெண்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதான் இந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கு. பிரச்சனைன்னு இப்போதைக்கு சொன்னோம்னா குடிநீர் பிரச்சனை தான். அதை சரி பண்ணிட்டா இன்னும் புதுக்கோட்டையில் திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும். முத்துராஜா சூப்பராக பார்க்குறாரு, மந்திரியும் சூப்பராக பார்க்குறாரு. பாத்ரூம் 4 பாத்ரூம் கட்டிருக்காங்க. இங்கே 4 கட்டியாச்சு. ஓப்பன்லாம் வசனம் முடிஞ்சிச்சு. அதான் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக மக்களுக்கு பெண்களுக்கெல்லாம் நல்லா இது செஞ்சிருக்காரு. அதனால கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வெற்றி பெறுகிறார். தொகுதியில எல்லா பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டாங்க நெருக்கி. அடுத்த இருக்கிறதையும் ஆட்சிக்கு வந்தோன்னு முதல் கட்டமா செய்வார். இங்கெல்லாம் ஆப்போசிட்ல பாத்ரூம் இருக்கு. எனக்குயா சொல்லுங்க ஏதோ ஏன்னு மிரட்டுறீங்க. தமிழ்நாட்டுல யார் வருவா? தமிழ்நாட்டுல வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா காசு இருக்கிறது தான் ஜெயிக்குது. இப்ப இல்ல ஆப்போசிட்ல பாத்ரூம் இருக்கு. இங்கே ஸ்மெல் வருதுங்கிறேன் நானு. பாத்ரூம் எல்லாம் எல்லாம் இருக்கு. ஸ்மெல் வருது. அப்புறம் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அதெல்லாம் சால்வ் ஆயிரும். இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா முடிச்ச உடனே நீட்டா இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த புதுக்கோட்டை புதிய அவர் ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கழிவார் சரியில்லை ஒன்று. 2வது ரோடுல மண் புழுதி ஓவர் அடிக்குது. தண்ணியை விட்டா நிறைய அடிச்சு விட்றாங்க. சகதி ஆயிடுது. மழை பெஞ்சாலும் மக்களோட பாதிப்பு நிறைய இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேயே ஃபுல்லாக குப்பையா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது நம்ம மக்கள் தான் வச்சுக்கணும் சுத்தமா. என்ன பிரச்சனை ஒன்று இருக்கு புதுக்கோட்டையில? புதுக்கோட்டையில பெரிய சிலிண்டர் பிரச்சனை தான் ஓடி இருக்கு. கடையை நடத்தலாமா சாத்தலாமாங்கிறது. இது என்னென்ன பிரச்சனை ஒன்று இருக்கு புதுக்கோட்டையில? ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லையா? இல்லை. இங்க பாருங்க இந்த பள்ளத்தை பார்த்தீங்களா, இந்த பள்ளத்தை பாருங்க. எங்க கட்சிக்கு வந்து திமுகவுக்கு வந்து கெட்ட பேர் உண்டாக்குறாரு இந்த கமிஷனர். கட்சிக்கு வந்து நான் பொதுவாக பேசுறேன். இங்க பாருங்க, இதை எப்படிதான் மோட்டார் ஓட்டுறது? இப்போ ஸ்ப்ரிங் பிளேட்டு உடையுது. இதுக்கு ஒரு சிவியர் ஆக்ஷன் எடுங்க. இப்போ புரியுதா? நன்றிண்ணா. தண்ணி பிரச்சனைகள் நிறையா இருக்கு. தண்ணி பிரச்சனை இருக்கு. போக்குவரத்து கொஞ்சம் அடைஞ்சலா இருக்கு. மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம் இருக்கு. மேம்பாலம் ரொம்ப நாளா வைக்க பையன்லாம் போராடுறாப்புல, அதெல்லாம் தீர்மானிக்கல. டிராபிக் ஜாம் நிறையா இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் விரிவாக்கப்படுத்தணும். மூட்டையா இருக்கு டிவிக்கு. எதனால மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். திமுக தானே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் விஜய் வந்து தனியா நிக்கிறதுனால கண்டிப்பா டிஎம்கே வர்றதுக்கு தான் வாய்ப்பு. ஆனால் டிஎம்கே வரக்கூடாது. என்னுடைய எண்ணம். டிஎம்கே வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. திரும்பவும் வாய்ப்பு கம்மி தான். புதுக்கோட்டையில் இப்போதைக்கு ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் சைப்பான்னு என்ன ஏடிஎம்கே வர்றதா என்னன்னு தெரியாது. ஏடிஎம்கே தான் வரணும். என்ன ஒன்று தெரியும். தமிழ்நாட்டில் யார் ஆட்சி பிடிப்பா? தமிழ்நாட்டில் ஆட்சி எடப்பாடியார். என்னென்ன பிரச்சனை ஒன்று இருக்கு இங்க? என்ன பிரச்சனை? இந்த பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை தான், வேற ஒன்றும் இல்லை. பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை, பிரச்சனை அதுதான்.
புதுக்கோட்டையா? ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். புதுக்கோட்டையில் வந்து இப்போதைக்கு வந்து திமுக தான் ஜெயிக்கும். ஒரு நல்லது செய்வார்னு எதிர்பார்க்குறோம். அவர் நல்லது, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே, நம்ம கொடுத்தா ஒரு நல்லது தானே, மாற்றம் வரட்டும், அவருக்கு ஒரு இது கொடுப்போம்ல. புதுசா வரட்டும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். வாய்ப்பு கொடுக்கணும்ல, வாய்ப்பு கொடுக்கணும்லப்பா. இங்கெல்லாம் வர வேண்டாம், அதெல்லாம் இப்ப வந்தது. அதெல்லாம் ஆமா, புதுசா வர்றவங்க நம்ப முடியாதுங்க. எங்களுக்கு தெரியும் யாரு எப்படி வர்றாங்கன்னு, ஆடுறவங்க பாடுறவங்க. என் ஓட்டு வந்து மேக்ஸிமம் விஜய்க்கு போடுவேன், இல்லைன்னா ஏடிஎம்கே. ஏன்னு கேளுங்களேன், இதுவரையும் செஞ்சதெல்லாம் போதும், இதுமேல யார் செய்ய போறான்றது தெரியாது. நன்றி நன்றி. நம்ம ஓட்டு டிவிக்கே தான் என்னைக்குமே. அது என்ன இப்பதான் ஃபர்ஸ்ட் வரப்போறப்ப அது எப்படி என்னைக்குமே இன்னுமே அவருக்கு தான். வர மக்கள் என்ன சொல்றாங்க? எல்லாம் டிவிக்கே தான். நான் எல்லாத்தையும் அதான் டிவிக்கே தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் டிவிக்கே ஓட்டு போடுறேன், டிவி ஓட்டு போடுறேன். புதுக்கோட்டையில தமிழ்நாட்டிலயா? தமிழ்நாடு ஃபுல்லாக புதுக்கோட்டை தமிழ்நாடு எல்லாமே. எந்த கட்சி ஜெயிக்கும்? எனக்கு என்டிகே தான் வரணும். இதனால அவங்களோட கொள்கை தான். சீமான் எவ்வளவு பிடிக்கும்? சீமானை பிடிச்ச அளவுக்கு வேற யாரையும் பிடிக்காது. சீமான் டிவிக்கு இதனால புது ஆட்சி அமையணும்னு. டிவிக்கே தான் வரும்னு நினைக்கிறாங்க. இதனால இதனால இப்ப எல்லாருமே அதுலதான் மாறிட்டாங்க. எல்லாரும் நீங்க மட்டுமா இல்ல உங்க ஃபேமிலி எல்லாருமே? ஃபேமிலியோடன்னு இல்ல, ஊரே நிறைய பேர் அதான் மாறிட்டாங்க. ஜெயிக்கும்ன்றது பார்த்தா டிஎம்கே தான் தெரியுது. எந்த கட்சி ஜெயிக்கும்? திமுக தான். தமிழ்நாட்டுல திமுக தான் ஜெயிக்கும். எல்லாமே நல்லது செய்யறாங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆமா, அதான் அவர் சொன்னதுதான். திமுக தான் ஸ்டாலின் தான் வருவார். என் ஆட்சியை மாற்றி அமைச்சா எல்லாருமே ஒரே மாதிரி அவங்களே வந்துட்டாங்க. ஏன் மாத்தி வந்த கொஞ்சம் அப்படி பார்க்கலாம்ல. டிஎம்கே தான் வரணும், ஏடிஎம்கே தான் வரணுங்கிறதுல இல்ல, மாத்தி கொஞ்சம் வரலாம்ல. வந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். டிஎம்கே சூரியன் தான். அதிமுக தான். புதுக்கோட்டையில இன்னும் என்ன பிரச்சனை இருக்கு? பெண்களுக்கு பாதுகாப்புலாம் இருக்கா புதுக்கோட்டையில? அதெல்லாம் எதுவுமே இல்ல, நிறைய பிரச்சனை இருக்கு. அதிமுக வந்தா தீரும், அவ்வளவுதான். ஜெயிக்கும்னா கொஞ்சம் நாம் தமிழருக்கு தான், கொஞ்சம் நாம் தமிழர் தான் வரும். ஜெயமான். திமுக ஜெயிக்கும். திராவிட முன்னேற்ற கழகம். நாம் தமிழர் கொஞ்சம் நல்லா பேசுறாங்க, நல்லா கொண்டு வர்றாங்க, நல்ல கொள்கை. ஆமா, நல்ல உடன்பாடு இருக்கு, மக்களோட மக்களா நிக்கிறாங்க. ஊட்டியா இருக்கு. விஜய்க்கு. இதனால புதுசா வந்திருக்காங்க, ட்ரை பண்ணி பார்ப்போமே. எந்த கட்சி தலைவரை பிடிக்கும்? விஜய்க்கு தான் போடுவேன். விஜய்க்கா? இப்ப திமுக தான் வாய்ப்பு இருக்கு. என்ன யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நாங்க விஜய்க்கு தான் போடுவோம். விஜய்க்கா? நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க? நான் மோடிக்கு. மோடிக்கா? எதனால மோடிக்கு? இதோ வந்திருக்கிறாரு, அதனால போடணும். புதுக்கோட்டையில யாரு ஜெயிப்பா? புதுக்கோட்டையில ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். புரியல, என்ன பிடிச்சிருக்கு மோடி கிட்ட? மோடி கிட்ட எல்லா விஷயமே பிடிச்சிருக்கு. புதுக்கோட்டையில திமுக ஜெயிக்கும். தமிழ்நாட்டுல அவர் தான் ஜெயிப்பார். நமக்கு எப்பவும் திமுக தான். யாருக்கு உங்க ஓட்டு? விஜய்க்கு தான் சார். எதனால? விஜய் வந்து நல்லது செய்வார், நான் நம்புறோம். வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? 5 பேர் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க? விஜய்க்கு தான். 3 பேர் விஜய்க்கு. அப்பா, நான், அண்ணன். அம்மா மட்டும் டிஎம்கே. வாரது வந்து டிஎம்கே தான் வரணும். திமுகவுக்கு. எதனால? எங்களுக்கு மாத வருமானம் வருது. 2வது அவர்னால நிறைய பயனடைஞ்சிருக்கும். மாசம் எவ்வளவு வருமானம் வருது? இல்லை, அவருக்கு அந்த 1000 ரூபாயே எங்களுக்கு பெரிய விஷயம் தான். அது இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். டிவிக்கு எப்படி சொல்றீங்க? 2 கட்சியும் மாற்றி இருக்கு, அதனால டிவிக்கு. யார் ஜெயிப்பா? விஜய் தான் ஜெயிப்பா. விஜய் தான் ஜெயிப்பாரா? ஆமா, எப்படி சொல்றீங்க? சொல்றான், மாற்றம் வரட்டும். விஜய் கட்சி சின்னம் என்ன? விசில். யார் நல்லவங்க வந்தா சரிதான். பொதுவா சொல்லுங்க, கட்சி பேர் ஏதாவது சொல்லுங்க. கட்சி பேர் விஜய்க்கு தான் போடுவோம். எதனால? தெரியல, ஏதோ மாற்றம் வரும்னு நினைக்கிறான். டிவிக்கே தான். ஃபேன்ஸுக்காக சொல்லல, பட் ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக தான். சான்ஸ் கொடுத்தா தானே அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். அதுக்காக தான். திமுகவுக்கா, அதிமுகவுக்கா, தமிழக வெற்றி கழகத்துக்கா, நாம் தமிழர் கட்சிக்கா? திமுக. டிஎம்கே தான் ஜெயிக்கும். புதுக்கோட்டையில டிஎம்கே. தமிழ்நாட்டுல மொத்தத்துக்கு டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிவிக்கே தான். டிவிகே தான். பாஸ்கர் தான் வருவார், விஜய் பாஸ்கர் தான். புதுக்கோட்டை மாவட்டம். இப்போ விஜய் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு ஃபேஸ். புதுக்கோட்டையில் இருக்கிற வேட்பாளர் ஜெயிக்க வைப்பாங்க நம்புறீங்களா புதுக்கோட்டை மக்கள்?
அது இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் கையில தான் இருக்குது. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு டிஎம்கே, ஏடிஎம்கே அதெல்லாம் பார்த்து வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்க இப்போ மாறுவாங்களான்னா அது தெரியாது. பட் யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து டிவிகேக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. அவர்தான் கேட்க. தமிழ்நாட்டுல யாரும் ஆட்சி பிடிப்பா? நம்ம ஆட்சி தான் பிடிப்பாங்க. நம்ம ஆட்சி தான் பிடிப்பாங்க. நம்ம ஆட்சினா நம்ம ஆட்சி தான் கழிச்சுங்க. சின்னமா காங்கிரஸா? ஆமா திமுக ஜெயிக்குங்கிறீங்களா? ஆமா. திமுக தவிர நான் வேற எதுக்கும் ஓட்டு போட்டதே இல்லை என் வாழ்க்கையில். நாங்களாம் திராவிட பாரம்பரியம். எனக்கு பேர் வச்சதே பேராசிரியர் அன்பழகன். என்ன புரியுது? பேர் என்ன? என் பேர் ஈவேரா என்ற பழனிவேல்ராஜன். வந்து எங்கள் தலைவர் கலைஞரோட எங்கள் அப்பா தமிழுக்காண்டி ஜெயிலில் திருச்சியில் போட்டாங்க. அப்போலாம் திருச்சி மாவட்டம் அது. புரியுதுண்ணா. டிஎம்கே ஜெயிக்கும் அதானே? ஆமாம், ரைட். ஓகே. தமிழ்நாட்டுல தமிழ்நாடு ஆட்சி அமைகிற முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டுல யாரும் ஆட்சி பிடிப்பா? அவன் திமுக. தமிழ்நாட்டில் ஆட்சி மாறி மாறி பிடிப்பாங்க. குறிப்பாக சொல்ல முடியாது. எடப்பாடியாருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல யாரும் வருவா? டிஎம்கே ஸ்டாலின். தமிழ்நாட்டுல டிஎம்கே தான். தமிழ்நாட்டுல யாரும் ஆட்சி பிடிப்பா? எடப்பாடி. புதுக்கோட்டை மாவட்ட சட்டமன்ற தொகுதியில் நின்றுட்டு இருக்கோம். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில இப்ப எம்எல்ஏ இருக்கவர் திமுகவை சேர்ந்த டாக்டர் முத்துராஜா. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை 2,23,000. ஆண் வாக்காளர்கள் 1,09,000, பெண் வாக்காளர்கள் 1,13,000 பேர். இந்த மண்ணில் தான் வந்து நடிகர் ஜெமினி கணேசன் அப்புறம் டாக்டர் முத்துலட்சுமி எல்லாம் பிறந்த ஒரு பூமி இது. அது விவசாயிகள் நிறைய பேர் இங்க இருக்காங்க. விவசாயம் தான் இந்த ஊருடைய பிரதானமான தொழிலாகவும் இருக்கு. சரி, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6 முறை காங்கிரஸ் கட்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி 5 முறை திமுகவும், ஒரு இடைத்தேர்தல் 2 தேர்தலில் வந்து அதிமுக வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்க்குறப்ப இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து போதுமான கழிப்பறை வசதி கிடையாது. அதுவும் இங்கே நிற்கிறப்ப அவ்வளோ ஸ்மெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி பேருந்து வசதிகள் ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தண்ணி பிரச்சனை இருக்குன்னுலாம் வந்து சொல்றாங்க. சில ஏரியாகளில் டிராஃபிக் இருக்குங்கிறதா மக்கள் சொல்றாங்க. குறிப்பா நம்ம வந்து பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசுறப்ப ஆண்கள் பெரும்பாலும் வந்து திமுக ஆதரவுலையும், பெண்கள் பல பேர் வந்து டிவிக்கு ஆதரவு இருக்கிறத நம்ம கேட்க முடிஞ்சது. ஆனா கட்சி கட்டமைப்பு உள்ளிட்ட சில விஷயங்களால திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த மக்கள் வந்து சொல்றாங்க. என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு விராலிமலையில? அவ்வளோக்கு இல்லை, அவர் கொஞ்சம் நல்லா செய்யறாங்க. ஏன்னு கேப்பிய, என்ன நாள் ஒயின் ஷாப்பை திறந்து வைங்க. ஃப்ரீ பஸ் விடுறோம்னு பொம்பளை ஏறினாக்கா ஆம்பளை வந்து பொம்பளைன்னு மான மரியாதை எல்லாம் பேசுறேன் கண்டக்டருங்க. இடையில போயில பொம்பளைகளுக்கு வண்டி நிப்பாட்ட மாட்டாங்க. இந்த 10 ரூபா காசு கொடுத்து நாங்கெல்லாம் ஊர்வலம் போக முடியாம தெரியுறோமா? என்ன ஒரு முக்கால்வாசி பிரச்சனை தீர்த்துட்டாரு. இந்த காவாசி பிரச்சனை அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா தீர்த்து வச்சிருவாரு. அதனால நம்பிக்கை இருக்கு. மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா வசதியும் கொண்டு வந்தார். ஒரு ஆள் தொகுதியில் எல்லா வசதியும் கொண்டு வந்தார். விஜயபாஸ்கர் குறை சொல்றதுக்கு வேலை இல்லை. எல்லா விலைவாசி ஏற்றி போட்டு என்ன எவனுமே வர வேண்டாம். ஓயின் ஷாப்பெல்லாம் இந்த ஏரியாவில் நிப்பாட்டினதே முதல்ல வரும். இன்னும் ஓயின் ஷாப்பை இது பண்ணி ஊர் குடியெல்லாம் கெடுக்க சொல்லுங்க. எங்க ஊர்ல இந்த டாஸ்மார்க்கு போய் பிரச்சனையா இருக்கு. ஒரு நாளைக்கு 4 உயிர் போகுது. எங்க ஊர்ல இந்த பக்கத்துல 4 உயிர் ஆக்சிடென்ட் ஓவர். நீங்க நேற்று கூட 2 பேர் இறந்து போயிட்டாங்க. முந்தைய ஆக்சிடென்ட் ஆகுது. அதை மட்டும் யார் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களே எங்க ஓட்டு. 1000 ரூபாய் பணம் காசு வரல, கொடுக்காதவர்களுக்கு ஒன்றும் ஒழுங்காக கொடுக்கல. கேட்டதுக்கு கார் இருக்கு அது இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு. கார் இருக்கா? கார் இருக்கா? இல்ல, எதுவுமே இல்ல. நான் கார் இருந்தா ஏறின விட இல்ல. எடப்பாடி விஜயபாஸ்கர் நிறைய என்னென்ன பிரச்சனை இருக்கு இந்த தொகுதியில? எல்லா பிரச்சனையும் அவர் தீர்த்து வச்சிருக்காரு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விராலிமலையில வந்து விஜயபாஸ்கர் வந்து எல்லாமே செஞ்சிருக்காரு. ஆனால் அவர் எந்த தொகுதியிலே எந்த இதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் தான் ஜெயிப்பார். விராலிமலையில விஜயபாஸ்கர் தாங்க. விஜயபாஸ்கர் ஜெயிப்பார். விராலிமலை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் தான் விஜயபாஸ்கர் ஜெயிப்பார். விராலிமலையில விஜயபாஸ்கர் தான். விராலிமலை நிலைநாட்டி இருக்கிறாரு. அவர் தான் ஜெயிப்பாரு. யாரு? விஜயபாஸ்கர் தான் ஜெயிப்பாரு. விராலிமலையில விஜயபாஸ்கர் தான். நம்ம ஆரம்பத்துலேருந்து திமுக தான். திமுக தான் ஓட்டு. விராலிமலையில விஜயபாஸ்கர் ஜெயிப்பாரு. தமிழ்நாட்டுல ஜெயிப்பா? முக ஸ்டாலின் ஜெயிப்பாரு. விராலிமலையில யார் ஜெயிப்பா? விஜயபாஸ்கர். எங்களுக்கு வந்து தண்ணியில இருந்து கரண்ட்ல இருந்து ஒரு வந்து அவர் நம்ம வீட்டுக்குள்ள மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே அனைத்துமே உடனே வந்துருவாரு. செய்யறாருங்க. அதனால எந்த தப்பும் இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணமா இருந்தாலும் சரி, ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, திருவிழாவா இருந்தாலும் முதல் ஆளா ஏரியாவை கவர் பண்றாரு. கீழே பொழிஞ்சிக்கு வந்து அவர் சாமி கும்பிட்டு கொடுத்தா நாமினேஷனே கட்ட போவார். விஜயபாஸ்கர். ஐயா, விராலிமலை தொகுதியில யார் ஜெயிப்பா? விராலிமலை தொகுதியில் சொல்ல முடியாது. எல்லாம் சரிசமமாக தான் இருக்கு. விஜயபாஸ்கர் தான் சொல்ற மாதிரி இருக்கு. விராலிமலையில் விஜயபாஸ்கர் தான் ஜெயிப்பார். விராலிமலை விஜயபாஸ்கர் தான் ஜெயிப்பாரு. யாரையா ஜெயிப்பா இந்த தொகுதியில? விராலிமலையில இன்னும் கணிக்க முடியாது. விஜயபாஸ்கருக்கு வாய்ப்பு இருக்கு. விஜயபாஸ்கர் தான். வாக்கு யாருக்கு? விஜய்க்கு. எதனால? நல்ல மனிதன், நல்லா செய்வார் வந்தாருன்னா. விஜயபாஸ்கர் தான். உங்க ஆதரவு யாருக்கு? இங்கே அவரு டிவிக்கு தான்.
எங்க ஓட்டு ரெட்டலைக்கு. தமிழ்நாட்டுல யார் ஜெயிப்பா? தமிழ்நாட்டுல எடப்பாடி தான் வருவார். தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே தான் வரும். தமிழ்நாட்டுல யார் ஜெயிப்பா? எடப்பாடி வர்றாரு. தமிழ்நாட்டுல யார் ஜெயிப்பா? தமிழ்நாட்டில் வந்து விஜய் வரலாம், இல்லைன்னா சீமான் வரலாம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை பார்த்தா திமுக தான் ஜெயிக்கும். தமிழ்நாட்டுல யார் ஜெயிப்பா? தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே தான். நம்ம டீம் வந்து வேங்கை வயலுக்குள்ள போயிருந்தோம். வேங்கை வயலுக்குள்ள போறப்பவே அனுமதி வாங்கிடுறாங்க. எலெக்ஷன் டைம் தானே சார். ஆனா நம்ம ஊருக்குள்ள போய் சில குடும்பங்கள்ட்ட வந்து பேசணும். பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது ஃபுல்லி செக்யூரிட்டி பிளேஸாக தான் இருக்கு. சரி, நாங்கள் இங்கே ப்ரொடெக்ஷனோட தான் இருக்கோம். பட் அவங்களால வெளிப்படையாக வந்து பேச முடியல, பக்கத்தில் காவல்துறை இருந்ததுனால. பட் அந்த பகுதி மக்கள் நம்ம கிட்ட சொன்ன கருத்து என்னன்னா, சர்ப்ரைஸ், தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.